குட்டி வரலாறு டுடே ஜிகே பாயிண்ட்ஸில் நாம் பார்க்க போகிறது என்னன்னாக்கா, நேத்து அதாவது ஐ திங்க் 19ன்னு நினைக்கிறேன் நானு. 19 ஜூலை மாதம் 2026 அன்று தேசிய நேஷனல் அவார்ட் தேசிய விருதுகள் சினிமா துறைக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த தேசிய விருதுகள் இப்போ பல சர்ச்சையில் போயிட்டுருக்கு. அந்த சர்ச்சை என்னன்றதை நீங்கள் நியூஸ் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த தேசிய விருதுகளை எப்படி அவங்க செலக்டர்ஸ் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்றத நாம் இன்றைக்கி இந்த ஜிகே பாயிண்ட்ஸில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்ததும் இந்த ஜிகே பாயிண்ட்ஸில் வந்து ஒரு படம் எடுத்து முடிச்சாங்கன்னா, அந்த திரைப்படத்தை போய் சமர்ப்பிக்கணும். அதாவது அது சமர்ப்பிக்க போகிறது யாருன்னாக்கா, அந்த படத்தோட தயாரிப்பாளர்களாக இருக்கலாம், இல்லை அந்த படத்தை எடுத்த இயக்குனர்களாக இருக்கலாம். இவங்க 2 பேரும் என்ன பண்ணணும், அந்த கமிட்டிக்கு போய் சமர்ப்பிக்கணும். இந்த கமிட்டியில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்புட்னாக்கா, ஒவ்வொரு திரைப்படத்துக்கும் முறையான சில குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கும். அதாவது அந்த படத்தில் சென்சாரிங் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருக்காங்களா, வச்சுருக்காங்களா, எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, வச்சுருக்காங்க. இந்த படம் உண்மையிலே இதுக்கு தகுதியானதா, அப்படி எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க, வெரிஃபை பண்ணுவாங்க. அந்த திரைப்படம் விதிமுறைக்கு உட்பட்டிருக்கின்றதா அப்படின்றதையும் பார்ப்பாங்க. இதுக்கு அடுத்து இதெல்லாம் யார் பார்ப்பாங்க அப்படின்னா, இதற்கென்று ஒரு நடுவர் குழு இருக்கின்றது. 11 பேர் கொண்ட குழு இருக்குன்னு சொல்கிற மாதிரி இதற்கென்று ஒரு நடுவர் குழு இருக்கின்றது. இந்த குழு என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, இந்த குழுவில் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா, அனுபவம் கொண்ட டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், ஹீரோ, ரைட்டர்ஸ், சினிமாட்டோகிராஃபி அந்த மூவி எடுக்கிறவங்க, இவங்க எல்லாமே இந்த குழுவில் இருப்பாங்க. சரி சார், இந்த குழு ஒரே மாதிரி இருக்குமான்னு கேட்டால், ஒவ்வொரு வருடமும் இந்த குழு மாற்றப்படுகின்றது, மாற்றப்பட்டு கொண்டே இருக்கும். இவங்க கண்டினியூஸாக இருக்கவே மாட்டாங்க. முக்கியமான விஷயம், இவங்க எல்லாம் அனுபவம் வாய்ந்தவர்களாக இருத்தல் வேண்டும். அடுத்து இந்த போட்டிக்கு படத்தை நாமினி பண்ணியிருக்காங்கல்ல, அந்த நாமினி பண்ண படத்தை மட்டும்தான்ப்பா பார்ப்பாங்க. அந்த படத்தை பார்த்து அந்த கதை எப்படி இருக்குது, போட்டியில் உள்ள படங்கள் எல்லாம் எப்படி இருக்குது, நம்ம கதைக்குள்ளே வருதா, நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்குள்ளே வருதா, கதை பிடிச்சிருக்கிறா, அதாவது இதெல்லாம் பார்ப்பாங்க. பேக்ரவுண்டு, மூவியோட அந்த சினிமோட்டோகிராஃபி, பேக்ரவுண்டு, ஹீரோ எப்படி நினைக்கிறாங்க, ஹீரோயின் எப்படி நடிக்கிறாங்க, வில்லன், காமெடி, அவங்களுடைய அசிஸ்டன்ட் ஆக்டர்ஸு, அப்புறம் மியூசிக், இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க, வெரிஃபை பண்ணுறாங்க. அதுக்கு ஒவ்வொரு விதமான ஒரு மதிப்பீடு வைத்திருக்கின்றார்கள். ஸ்டோரி எப்படி இருக்குது, ஓகே, மியூசிக் படத்தில் எப்படி இருக்குது, மனதை வருகின்ற மாதிரி இருக்கா, ஓகே, இயக்கம் எப்படி இருக்கின்றது, அப்புறம் ஆக்ஷன், நடிப்பு எப்படி இருக்குது, யாரோட நடிப்பு நல்லா இருக்குது, பேசுகிற மாதிரி இருக்குது, ஒளிப்பதிவு, சினிமா வீடியோ எடுக்கிறாங்கல்ல, அது எப்படி இருக்குது, இது எல்லாம் போக அந்த கட்டிங், ஒட்டிங், ஃபிட்டிங்னு சொல்லி அந்த எடிட்டிங் ஒர்க்லாம் இருக்குது பார்த்துருக்கீங்களா, அந்த எடிட்டிங் ஒர்க்லாம் எப்படி போயிட்டுருக்கு. இட் மீன்ஸ் அது தொழில்நுட்பம். அந்த படத்தில் எந்த விதமான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க, தரம், படத்தோட குவாலிட்டி என்ன, கதையோட குவாலிட்டி என்ன, அப்புறம் இந்த படத்தில் புதுசாக ஏதாவது கொண்டு வந்திருக்கிறாங்களா, புதுசாக ஏதாவது மக்கள் சிந்திக்கிற மாதிரியான கருத்து எதுவும் இருக்குதா, படத்தில் கலைநயம்னு ஒன்று வேணும், அதெல்லாம் இருக்குதா, இது எல்லாத்தையும் வச்சு அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு ஜட்ஜஸ் என்ன பண்ணுவாங்க, பாயிண்ட்ஸ் போடுவாங்க. இந்த பாயிண்ட்ஸோட எண்டில் டோட்டலாக என்ன பண்ணுவாங்க, மதிப்பெண்கள் இடப்படுகின்றன ஒவ்வொரு படத்திற்கும். அதை வைத்து தான் ஒரு படம் நேஷனல் அவார்டு வாங்குகிறதா என்பதை தீர்மானிக்கவே முடியுமே ஒழிய, இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் ஆயிருச்சு, இந்த படம் 100 கோடி, 200 கோடி, 1000 கோடி கலெக்ஷன் ஆயிருச்சு, அதனால தான் இந்த படத்திற்கு நேஷனல் அவார்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. இந்த படம் அதிக நாட்கள் ஓடிடுச்சுங்க, 1 வருஷம் ஓடி இருக்குங்க, அப்பா தியேட்டர்லேயே 1 வருஷம் ஓடிட்டுங்க, ஓடிடி பின்னி எடுத்துட்டாங்க என்று சொன்னாலும் அந்த படத்திற்கு தேசிய அவார்டு வழங்கப்பட மாட்டாது. அடுத்து மக்கள், இந்த படத்தில் நடிச்சிருக்க ஹீரோ இருக்கார், டைரக்டர் இருக்கார், இவங்களுக்காகவே ஃபேன் பேசிஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். இவங்க தான் அதிகம் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த படத்தில் இந்த டைரக்டருக்கும் இந்த ஹீரோவுக்கும் ஃபேம் வந்து நிறையா கிடச்சிருக்கு, அதுக்காகவே அந்த படத்துக்கு அவார்டு கொடுங்க அப்படியெல்லாம் இருக்கவே இருக்காது. மொத்தத்தில் மக்களுடைய தலையீடு இல்லாமல், கலெக்ஷன்ஸ் இல்லாமல், ஃபேன்ஸ் இவங்களுடைய தொல்லை இல்லாமல் படம் எவ்வளோ நாள் ஓடி இருக்குது, இது எதுவுமே பார்க்காம தான் நம்ம மேலே சொன்னோம் பாருங்கள், இதை எல்லாத்தையும் வச்சு அந்த கமிட்டி ஒன்று பார்த்து இந்த படம் தேசிய விருதுக்கு தகுதியானதா இல்லையா என்பதை தீர்மானித்து பிறகே அவர்கள் என்ன பண்ணுறாங்க, தேசிய விருதுகளை வழங்குகின்றார்கள். மறுபடியும் சொல்கிறேன், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, நான் இருப்பதற்கான அடையாளம் இன்று தெரியாது. பை, டேக் கேர், லவ் யூ ஆல்.